வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழித்து நாம் பிறகும் சந்திக்க போகிறோம் சோனி மேஜிக் கேட். இன்று நாம் பார்க்க போவது நம்ம வீட்டில் சும்மா தூங்கி கிடக்கும் பூனை பற்றி தான். ஆனால் இந்த பூனைக்கு ஒரு மிக பழமையான வரலாறு இருக்கிறது தெரியுமா? அதை பற்றி தான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க பார்ப்போம். பூனையின் முதல் முன்னோர்கள் காட்டு பூனைகள். சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு இவை மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தன. ஈஜிப்து என்ற நாட்டில் முதல் முறையாக பூனைகளை வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அங்குள்ள விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு எலிகளிடமிருந்து காக்க பூனைகளை வளர்த்தனர். பூனை ஒரு புனித உயிரி. ஈஜிப்தியர்கள் பூனையை பாஸ்தெட் என தேவியாக கருதினார்கள். பூனைக்கு அவர்கள் பல்வேறு மதிப்பு கொடுத்தார்கள். பூனை இறந்தால் ஒரு குடும்ப உறுப்பினரை இழந்த மாதிரியே புலம்புவார்கள். பூனையின் உலக பயணம். பண்டைய காலத்தில் பூனைகள் வணிக கப்பல்களில் வளர்த்தாங்க. என்னவென்றால் நிறைய எலிகள் அங்கு இருந்ததால் பூனைகள் எலிகள் பிடிக்குமா இருந்தது. அதன் பிறகு ஐரோப்பியா, ஆசியா, இந்தியா வரை வளர்த்தன. மிக விரைவில் அனைத்து நாடுகளிலும் பூனையை வளர்க்க தொடங்கினான். இந்தியாவிலேயும் பூனைகள் இருந்ததான்னு கேட்டால் ஆம், இந்தியாவிலும் பூனைகள் பழைய காலத்திலிருந்தே காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சிலர் பூனையை அதிர்ஷ்டமானதும் சிலர் பயப்படத்தக்கமானதும் என கருதுவார்கள். தமிழ் பழமொழிகளில் கூட பூனைக்கு முக்கிய இடம் உண்டு. பூனைகளில் சாம்பல் நிறமும் தங்க நிறமும் இருக்கிற 2 கலரும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் நம் வீட்டு பூனையில் உள்ள சுவாரஸ்யமான வரலாறு. வீட்டில் இருக்கும் இந்த அமைதியான உயிரி ஒரு புறம் பழங்காலத்தில் மதிக்கப்பட்ட புனித உயிரி என்பதும் மறக்க வேண்டாம். பார்ப்பதற்கு சின்ன உயிரணி இருந்தாலும் பூனை பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோனி மேஜிக் கேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.